ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நாளை ஏப்ரல் 5, 2025ஆம் ஆண்டு தங்கம் விலை இறங்கப் போகுது. இன்று ஏப்ரல் 4, 2025ஆம் ஆண்டு நேற்றைக்கு நான் போட்ட வீடியோவில் 20 to 40 ருபீஸ் டிக்ரீஸ் இருப்பதாக போட்டிருந்தேன். அண்ட் அகைன் மார்னிங் ஸ்டேட்டஸில் மாறினால ஒரு 8:30 மணி போல் அந்த வீடியோ கமெண்ட்லேயே 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கு ஒரு கிராம் தங்கம் ரேட் இறங்க போகுதுன்னு போட்டிருந்தேன். ஸோ ப்ரிடிக்ஷன் படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான தங்கம் விலையில் 160 ரூபாய் இறங்கி 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 8400 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் வெள்ளி 4 ரூபாய் இறங்கி 108 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இனி நாளை ஏப்ரல் 5, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ குறைய போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். சமீப காலமாக ஒவ்வொரு நாட்களாக தங்கத்தின் விலை புது உச்சத்துக்கு அடியெடுத்து வைத்து கொண்டு போயிட்டே இருந்துச்சு. இதன் மத்தியில் 38% வரையும் தங்கத்தின் விலை இறக்கம் இருப்பதாக செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7100 சில்லற இருந்த தங்கம் தான் ஒரு 3 மாதங்களுக்குள்ளாகவே 8500 சில்லற வரையும் வந்துச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களுக்குள்ளதாகவே 20% தங்கம் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி தங்கம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹை போகணுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஹை போயிடுச்சு. ஒருவேளை அவர் வந்து 38% டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம்னு தெரியல. ஒருவேளை அது நடந்தாலும் கூட தங்கம் அதற்கான உயரத்தை ஆல்ரெடி அது வந்து அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வேளை பாஸ் ஆனாலும் கூட, ஒரு வேளை இம்ப்ளிமெண்ட் ஆகப்பட்டாலும் கூட, அது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய சவரன் வந்து ஒரு சவரன் வந்து 45,000 50,000 தான் வந்து நிற்கும். அதுக்கும் கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான். அதுவும் இவர் சொன்னது 38% அவ்வளோத்துக்கு டீப்பாக போகுமா, அவரை கணக்கெடுத்திருக்க ஃபேக்டர்ஸ்லாம் சாத்தியப்படுமான்றதை அது வந்து நம்ம வருகிற நாட்களில் தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தின் விலையில் நல்லாவே வந்து இறக்கம் வந்துட்டு இருக்கு. நான் ஆக்சுவலாக ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வீடியோ ரெடி பண்ண நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து இன்னும் டீப்பில் வந்து மார்க்கெட் போயிட்டு இருந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ வந்து இந்தியன் டைமில் நைட் 9:45 நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய தங்கம் விலையில் இன்றைக்கி இறங்கின அளவுக்கே வந்து இன்னமும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 ரூபாய்க்கு மேலே நாளைக்கு ஒரு கிராமுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இது இப்போதைக்குள்ள ஸ்டேட்டஸ் தான். நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இடைப்பட்ட நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயும் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் எதுக்கும் மார்னிங் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ கமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒருவேளை மாற்றங்கள் இருந்தால் நான் அந்த கமெண்ட்டில் நான் போடுவேன். அப்படி இல்லைனா நான் போட மாட்டேன். வேகமாக ராக்கெட் மேலே ஏறி போயிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராரு. ஒரு வேளை ஒரு திரும்பவும் இறங்கின வேகத்துக்கே திரும்ப ஏறுவாரான்னு வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.